பேன் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமா சர்க்கரை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டேன். தண்ணி ஊத்தி அந்த சர்க்கரைலாம் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம், தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். அந்த தேங்காவும், ஏலக்காய் 2 பீஸ் போட்டிருக்கேன். நல்லா தட்டி போடணும். போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். லைட்டா வறுத்தா போதும். ஸோ வறுத்து முடிச்சோனே, ஒரு நேந்திரப்பழம் எடுத்து இந்த மாரி கட் பண்ணிக்கணும். ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ண வரல. சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் தான் கட் பண்ண வந்துச்சு. கொஞ்சம் மைதா மாவு, சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மைதா மாவு வந்து மேலே நல்லா போட்டு பேஸ்ட் மாதிரி தடவிட்டேன். கொஞ்சம் வராம தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால நான் சொதப்பிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பழன்றதுனால டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது நல்லா இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லி டீ எல்லாம் போட்டு வச்சுட்டேன். டீ குடிக்கலான்னு சொல்லி. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது சாயந்தரமானா. ஸோ இப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.